வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக. எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்க முடியாத அந்த கூட்டத்தை புறக்கணித்த கட்சிகள் 20 கட்சிகள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் தாவேகா மற்றும் நாம் தமிழர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கோயம்புத்தூரில் நேற்று இரவு ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அந்த கமெண்ட்ஸில் நாங்கள் வரவேற்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு நபர் ஒரு சகோதரர் அவரோட பேரை சொல்லிட்டு ஆரம்பிங்க இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செல்லமுத்து அவரோட பேர். நம்ம அண்ணனும் அதை பற்றி ரெண்டு பேர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செல்லமுத்து சோலைமுத்து அப்படிங்கிற மாதிரி. செல்லமுத்து சோலைமுத்து வாழ்த்துக்கள். என்ன வணக்கண்ணே. இல்லை, அவங்க கொடுக்குற அந்த ஆதரவு தான், அந்த ஆதரவு தான் நமக்கு மெயினான ஒரு உத்வேகமாக இருக்கும். விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது, தரக்குறைவான விமர்சனங்களை தவிர. அந்த மாதிரி நம்ம இதில் பெருசாக இல்லை, பெரும்பாலும் இருக்காது. ஆமாம், அது இந்த ஊபிஸ் வந்தாதான் உண்டு, 2 rupees இந்த மாதிரி. ஆமாம். முதல்ல நம்ம எஸ்ஏஆர்ண்ணே நேற்று அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி முதல்வர் அழைச்சாங்க. ஆனால் திமுக கூட கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம். அதில் வந்தவங்களோட முதல்வர் அழைத்தாரா, திமுக தலைவர் அழைத்தாரா? திமுக தலைவர் அழைத்தாரா, முதல்வர் அழைத்தாரான்னு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக தலைவர் அரசு கூட்டலையே, அரசு கூட்டினா தான் முதல்வர். ஓகே, திமுக தலைவர் திமுக கூப்பிட்டா போகணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்த கட்சிகள் அவ்வளோ பேரும் பயங்கரமாக, அதாவது அண்ணன் செல்வ பிறந்தகையிலிருந்து வைகோ அவர்களாகட்டும், அண்ணன் திருமா அவர்களாகட்டும், எல்லாருமே குடியுரிமை வாட்ஸ்அப் தலைவர்கள் குடியுரிமையை பற்றி பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த எஸ்ஐஆரோட கூட்டத்தோட நோக்கம் என்ன? இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று தான் தெரிஞ்சது இவ்வளோ கட்சிகள் இருக்குன்னு. லெட்டர்பேடு கட்சியெல்லாம் கூப்பிட்டாங்க, ஆனால் அன்புமணியை கூப்பிடல. கேட்குறோம். அன்புமணி பாயிண்ட் ஆடிக்கூடிய ஆள், கட்சியை உடைச்சதே இவங்க தான். அதனால் ஐயா மட்டும் கூப்பிட்டாங்க. அவர் வழக்கம் போல் ஜிகே மணி அமைச்சிட்டாப்புல. அவர் திமுக இருக்கிறாரா பாமக இருக்கிறான்னு தெரியாது. அதனால் அவர் வந்துட்டார், உட்காந்து வணங்க சொன்னார், ஏதாவது இது பண்ணார். என்ன விஷயம்னா, இந்த கூட்டத்தை ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்காக, சமீபத்தில் வந்த நிகழ்வுகளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க. இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். எஸ்ஐஆரை நாங்கள் முறைப்படுத்தி பண்ணோன்றதில் எங்கள் நிலைப்பாடு இருக்குது. ஆனாலும் இந்த கூட்டம் டைவர்ட் பண்ணுற கூட்டம், அதனால் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். இப்படி யார் சொல்லியிருப்பான்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். தாவேகா சரியான அடி செம அடின்னு. நீங்கள் சமீப காலமாக தாவேகாவில் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னேற்றத்தை பார்க்குறேன். அப்போ ஒரு மரண அடிக்கிற மாதிரி. ஏன்னா என் நண்பர்களே பலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க தாவேகா கூட போகிறேன், என்டிஏ கூட போகிறாங்க அதுன்னு. பார்த்தீங்களா, நேராக பூச்சி முருகனே போய் கொடுத்தாரு, அவரே ரிசீவ் பண்ணிட்டார். அருண்ராஜ் என்ன சொன்னார், அழைப்பு வந்தால் செல்வோம் அப்படின்னாரு. வழக்கம் போல் இவ்வளோ பேப்பர் எடுத்துக்கின்னு ஃபைல் வச்சுக்கின்னு புஷி போவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர்களும் எதிர்பார்த்தாங்க, இப்படிலாம் வந்தால் நம்ம அதை வச்சுக்கிட்டு பார்த்தியா சொன்னீங்க விஜய் தனியாக தான் நிற்க போகிறாரு, அது எதுவும் நடக்கலை. அதனால் புஷிக்கு தான் பயம் வந்துருங்க. நான் போக மாட்டேன், அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்க, பழைய கேஸுக்கு பிடிச்சிட்டாடியோ, கேஸை சிபிஐட்ட போயிடுச்சுப்பான்னு. இருந்தாலும் நான் போகல, நான் ஒன்று சரி ரைட்டு விடு. அதுதான் காரணமாக இருக்குங்க. காரணம் தான் சொல்லிட்டாங்களே. நீங்கள் கூட்டுறது அரசு கூட்டல, அரசு கூட்டினீங்க வகுப்பு திருத்த மசோதாவுக்கு நாங்கள் வந்தோம். இது நீங்கள் கூட்டுறீங்க உங்களுடைய சுயலாபத்தை கூட்டுறதுக்கு. அது உங்களோட இருக்கிற தோழமை சுட்டல் தலைவர்கள், வீரமான விவேகமான வாட்ஸ்அப் தலைவர்கள் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. அதில் ஒழுங்காக பேசுனதுன்னா என்னை கேட்டால் கமல்ஹாசன், ஜவஹர்லால் பேச்சு முழுசாக நான் பார்க்கல, முறையாக நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கரெக்டு. கமல்ஹாசன் பீகாரில் நடந்தது, அவசர கதியில் நடந்தனால 65 லட்சம் 66 லட்சம்ட்டார் வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கார்கள். அதுக்கு ஆனால் வாய்ப்புகள் கொடுக்கப்படல. தமிழ்நாட்டில் இப்போது நடத்துறதுன்றது சரியாக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு நிதானமாக முறையாக நடத்தலாம்ன்றாரு. நல்ல கோரிக்கை. ஏன்னா அந்த 2 மாதம் கேப் இதெல்லாம் நடத்தினா நீங்கள் நீக்கிட்டவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இந்த தேர்தலில் வாக்களிக்க. அது இதில் முதல்வர் சொன்னார் பாருங்க, பாஜக ஆதரவாளர் வாக்காளர்கள் உள்ளே கொண்டு வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு பலரும் இதாக இல்லை. இல்லைண்ணே, அவங்களுக்கு ஓட்டும் இல்லைங்கிறாங்க, ஜெயிக்கவும் முடியாதுங்கிறாங்க. ஆனா அவங்க ஆதரவு கொண்டு வரணும், நாங்கள் அதை விட மாட்டோம். அப்படி பார்த்தா இவங்களுக்கு தான் பாஜக ஆட்கள் யாரும் தெரிஞ்சுக்குது, வேட்பாளர்கள். அதான் அப்ப இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. இதுல ஒரு படி மேல போய் நம்ம இவர் கணக்கெல்லாம் சொல்லிக்கிறாப்புல வைகோ. அங்க 5 லட்சம் காணா போயிடுச்சு, அந்த 5 லட்சம் இங்க இருக்கு. இது இல்லாமல் தான் சென்னையில குறிப்பா இதுலன்னு இந்த மாதிரி ட்ரம்ப் இல்லைண்ணே, எவ்வளவு வந்தாலும்
நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் இல்லை 34 லட்சம் பேர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறதா கணக்கு. அதில் பாதி பேர் தேர்தலுக்கு இதுன்னு போயிடுவான். இன்னொன்று, இவர்கள் எல்லோரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது. இவர்கள் இங்கே ஆதார் எடுத்து இந்த அட்ரஸில் ப்ரூஃபில் வச்சுக்கிட்டு இருப்பானோ சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இருந்தால் இங்கேயே வேலைக்கு வரும். இல்லை, ரெண்டாவது எல்லாமே வர்றது ஒர்க்கர்ஸ் தானே. நேற்று 2 பேர் வந்திருந்தாங்க. நான் பசங்களை பார்த்து பேசி மெட்ரோ ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க. ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கான் அந்த பையன். பேசுறதுக்கே பயப்படுறான். எவ்வளோ சம்பளம்னா 18,000 சம்பளம். தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு மற்றெல்லாம் பார்த்துக்கணும். ஊருக்கு கிளம்ப போகிறேன், அந்த வேலை நடுவில் லீவில் போகிறேன்றான். வீட்டில் 3 அண்ணன் 3 தங்கச்சி இருக்காங்களாம், சகோதரிகள். எல்லாரும் விவசாயிகள். இவன் இங்கே வந்துட்டு ஓட்டு போகிறதுக்கு போய் பண்ணிகிட்டு இருப்பானா? இவனுக்கு இங்கே இருக்கிறது ஒன்றுமே தெரியல. நான் கேட்டால் எதுவுமே தெரியல அவனுக்கு. இவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இவன் என்ன இது பண்ணுவான்? இன்னொருத்தரும் அதே மாதிரி இந்த ஒடிசாக்கார், அவரும் அதே தான் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி தான் பெரும்பாலும் நீங்கள் எங்கே இது பண்ண முடியும்? இங்கே இருந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கிறவன் ஓரளவுக்கு இங்கே கொடுத்துடும் குடும்பத்தோடு இருக்கிறவன், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பெரும்பாலும் எந்த ஆவணம் எல்லாமே இங்கே வரவங்க தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவன் வந்துட்டு இங்கே நீங்கள் ஆதாரில் நீங்கள் அட்ரஸ் மாற்றணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல, ப்ரூஃப் கொடுக்கணும். நானே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறினால மாறுறதுக்கான அந்த இது என்ன, கேஸ் பில்லு கேட்டால் அவன் என்ன கேட்குறான், வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுன்றான். அந்த ஆதாரம் நீ எங்கேயா போய் கெசட் எடுத்து போய் வாங்கிட்டு வான்றான். கெசட்டடு வந்து நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்கன்றதுக்கு என்ன, நான் அங்கே தான் இருக்கிறேன்னு வாங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்துக்கிறேன்னா அது அவர் யோசிக்கிறாப்புல. லாஸ்ட்டில் என்ன நமக்கு உதவுற ஒரே இது வீட்டு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டு நம்பரை வச்சு இதை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. நான் கொண்டு போய் கேஸ், அதுக்கப்புறம் இதை வச்சு ஆதார் வாங்கணும். இவ்வளோத்துக்கும் அலையணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இவன் போய் குடியிருக்கிறான். 10 பேருக்கு வேலை செய்கிற இடத்துல தங்குறதுக்கு ஷெட்டு மாதிரி தகர கொட்டா கொடுத்துட்றான். அக்ரிமெண்ட்டாக போட்டு கொடுத்துக்கிறான். ஆதாரில் பேர் மாற்ற போய் முடியும். அப்படி அக்ரிமெண்ட் பண்ணலாம், ஓனர் பேரில் தானே, யார் கான்ட்ராக்ட்காரனா அவன் பேரில் தான் அக்ரிமெண்ட் இருக்கும். ஏங்க தகர ஷீட்டில் தங்க வைக்கிறாங்க. அவன் 10 பேர் ஒன்றா தங்குறான். அவனுக்கு அந்த இடத்துக்கு அட்ரஸே அவன் வாங்க முடியாது. அப்புறம் எப்படி அவன் ஆதாரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்க முடியும்? இது எல்லாமே சரி, ஓட்டர் ஐடி அதிகாரிகளை வந்து ஓட்டு செக் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கியா? ஆமாம் அப்படின்னு ஓட்டு கொடுத்துருவாங்களா? உனக்கு இங்கே என்ன ஐடி கார்டு இருக்காமி அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. ஊரில் ஓட்டு இருக்குங்க, ஊரில் ஓட்டை கிட்ட நீக்கிட்டான் வச்சுக்கிங்க, இங்கெல்லாம் போடவே முடியாது. ஓட்டு நீக்கிட்டா அது அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான். இப்போ நான் வீடு மாறினதில் எனக்கு வந்துச்சு, என் பையனுக்கு வந்துச்சு, என் ஒய்ஃப் ஓட்டு அந்த இடத்துல நிற்கிது. அதை இப்போ போட்டு எல்லாம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுற வேலை. இதில் வந்துக்கிட்டு நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்க. இதற்கு முன்னாடி நான் சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு மாறுறேன். எனக்கு 2 இடத்துலையும் எங்கள் எல்லாருக்குமே 2 இடத்துலையும் ஓட்டு இருந்தது, 3 பேருக்குமே. நான் யோசித்தேன் யாருக்கு போடலாம், எங்கே போட்டாலும் சரி நம்ம இவர்கள் வரவே கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தோம்ல. சரி யாருக்கு போடலாம் அப்படி தீர்மானித்து போய் சரி பக்கத்துலேயும் இங்கே இருக்குது இந்த ஓட்டு இது போய் பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு போய் போட்டோம். அதுக்கப்புறம் நாங்களே முடிவெடுத்து ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி எங்கள் ஓட்டை நீக்கியாச்சு. அப்புறம் இதை நீக்காதவங்க டபுள் என்ட்ரி இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் எஸ்ஐஆர். இவர்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, வைக்க வந்தது சொன்னாரா, அப்போ இதுவே வேலைக்கு ஆகாது. இங்கே துறைமுகம் தொகுதியில் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க பிஜேபிக்காக போடுறாங்க. சேகர் பாபுன்ற தனி மனிதருக்கு ஒரு செல்வாக்கு அங்கே இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவங்கவுங்க தீர்மானித்து தான் போடுவாங்க. அது ஒரு பார்ட்டு. மதுரையில் அண்ணன் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதியில் முழுக்க அவங்க தான் சௌராஷ்டிரா தான் இருக்காங்க. அவங்களாம் திமுகலையும் அதிமுகலையும் இதுதான் இருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்சிஆர் என்னது குடியுரிமை, இது எடுத்து அதை பண்ணுவாங்க. நானும் ராகுல் காந்தி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தப்பு இருக்குது அது தெரிஞ்சால் தானே அது தப்பா ரைட்டாக நமக்கு தெரியும். என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கன்னா, ராகுல் காந்தி போடுறாரு அது பண்ண ஒரே வீட்டில் 50 ஓட்டு, ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருந்தால் செக் பண்ணால் நீக்கிட போகிறாங்க. இது பண்ணாங்க அது பண்ணாங்க. சரிப்பா இது என்ன, இதனால் என்ன நடக்க போகுது சொல்லு. சரி அங்கே பிஜேபி ஆட்சி அவர்கள் பண்ணாங்க, நீக்கினாங்க, எது பண்ணாலும் அவர்கள் ஆட்களே அவர்களே முடிவு பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சி தான் நடக்குது. எஸ்ஐஆர் நீங்கள் தானே அமல்படுத்த போகிறீங்க. எஸ்ஐஆரில் 65 லட்சம் வாக்குகள் அங்கே நீக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அதுக்கு முன்னாடி 69 லட்சம். உச்சநீதிமன்றம் போனப்போ நியாயமான காரணம் இருந்தது. எங்கள் தேர்தல் நெருக்கத்தில் மாதிரி நீக்கிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கல அப்படின்றப்போ உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு என்ன மேட்ரு, இந்த மாதிரி விஷயம், ஏன் ஆதார்லாம் இல்லையா அவங்களுக்கு, எல்லாருக்கும் ஆதார் இருக்குது, ஆதார் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், குடியுரிமை சான்றிதழ் வேணும் அதுன்னா இந்த இதெல்லாம் இங்கே வச்சுக்காத, அதெல்லாம் இவங்க
உள்துறை அமைச்சகம் பார்த்துக்கணும். உன் வேலை என்ன? அங்கே ஆதார் இருக்குதா? அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன ஆதார்? அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அப்புறம் எதுக்கு ஆதார் கொடுத்துருக்காங்க? நீ யார் சொல்கிறது? ஆதாரை ஏற்றுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் உட்பட பண்ணலாம். ப்ளஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு இருக்குது. அவ்வளோதான். போய் பண்ணுனோன்னா மறுபடியும் பண்ணி அப்பவும் சொல்லிட்டாங்க, எஸ்ஐஆரை நாங்கள் தடுக்கலை, ஆனால் தப்பாக நீ பண்ணனா ரத்து பண்ணுவோம் பார்த்துக்கோ அப்படின்னோன்னா பண்ணாங்க. 5 லட்சம் பேர் நீக்கினாங்க. 64 லட்சம் என்னமோ இருக்காங்க. இந்த 64 லட்சம் பேர் முகாமில் எதுறாங்க இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அதானே சொல்கிறாங்க அவங்க. ஆமாம். இப்போ இவர் சொல்கிறத கேட்டால் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வருவாங்க, செக் பண்ணுவாங்க. நீயே யார்? நான் பேரன். ஓட்டு போடுற வயசு வந்துடுச்சு. அது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, அது எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி. தாத்தா பாட்டிக்கு இல்லை குடியுரிமை சான்றிதழ் இல்லை. சரி, நாளைக்கு வேன் வரோம், உங்கள் தாத்தா பாட்டி ஏற்றி அனுப்பி முகாமில் அடைச்சிருவோம். அப்படியா? எது ஏஜ் லிமிட் வைப்பாங்களாண்ணே முகாமுக்கு? அதான் 2002 அந்த மாதிரி அந்த மாதிரி 80களில் பிறந்தவங்க 70களில் பிறந்தவங்க அதுன்னு ரொம்ப வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. பெருசு மாட்டிக்கிச்சு போட்டுன்றோம். நைனா போயிட்டு வானேண்ணா, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் வந்து பார்க்குறேன் முகாமில் மனு போட்டுங்க. இதை வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கானே. அதான் பாதி பேரை கொண்டு போய் முதியோர் விடுதியிலையும் இதுலேயும் விட்றாங்கல்ல. அதனால் இது வந்து இந்த மாதிரி சொல்கிறதே பெரிய ஏமாற்று. என்ஆர்சி பண்ணுறது இவங்க யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் இது உள்துறை அமைச்சகம். இது தேர்தல் ஆணையம். ரெண்டும் வேற பாட்டு. இவர்கள் அது அதில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணுறாராம். யார்? நம்ம இவர் திரும்ப இது எடுத்து அங்கே கொடுத்துருவாங்களாம். என்ன கொடுத்து அங்கே கொடுப்பாங்க? எப்படி நான் புரியவே மாட்டேன். வாக்குரிமை வேற குடியுரிமை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏங்க நம்பணும்னு கேட்குறேன். அதுதான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏன் நம்பணும்? நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? என்ன தப்பு நடக்குது சொல்லுங்கள். நேற்று ஆர்எஸ் பார்த்து அப்படி பேசுகிறாரு, கான்ஸ்பிரன்சி அதுன்னு உருட்டுறாரு. ஒரு ரிப்போர்ட்டருக்கு கேட்க தெரில அவர்கிட்ட. என்ன அப்படி தானே கூப்பிட்டு வருவாங்க. 2 மணி நேரம் முன்னாடி வந்துடும். அக்காரடேஷன் கார்டு ஓல்டராக இருக்கும், அமைதியாக இருக்கும், இப்படிலாம் ரூல்ஸ் தானே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதனால் அவனுக்கும் ஒன்றும் தெரில. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுனுக்குறான். எப்படியா? என்ன தப்பு சார் சொல்லுங்கள் சார். சார் எஸ்ஐஆர் வேணான்றீங்களே, என்ன காரணம் சார்? பீகாரிலே சார், பீகார்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சார். கமல்ஹாசன் சொன்னார் சார், கரெக்டாக சொன்னார் சார். இது வந்து இப்போ நடத்துனீங்கன்னா அவசர கொள்கை அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை நீக்கி ஓட்டு போட முடியாமல் போனார்ல, அதனால் அவருக்கு அந்த அனுபவம். சிவாஜி கணேசனே ஓட்டு இல்லைன்னு சொன்னார். அதனால் இது சார் ஓகே, வேற என்ன பிரச்சனை சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை. இது வந்து இது வந்து குடியுரிமை, என்ஆர்சி, எஸ்ஐஆர், என்ஆர்சி, கான்ஸ்பரன்சி, அது என்னையா? இவருக்கு கொஞ்ச நேரம் பார்த்தாரு, எங்கே மடிக்கிட்டு வாங்கணும்னு பயம் வந்துச்சு இவருக்கு. ஒன்று இங்கிலீஷுக்கு மாட்டேன். அவருக்கு மனப்பாடம் பண்ணலாம் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நம்மால் பார்த்தான் என்னென்னவோ சொல்கிறாப்புல, என்ஆர்சி, கான்ஸ்பரன்சி அது இதுன்றாப்புல. நமக்கு எதுக்கு வம்பு? தேவையில்லாத. முன்னெல்லாம் அந்த இங்கிலீஷ் பத்திரிக்காரங்க யாராவது வந்து 4 பேர் உட்காந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இப்போ அவங்களையும் வர விடுறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி பேசணும்னானே, கண்டுட்டு அந்த மாதிரி பேசுனா கேள்வி வரும். இல்லைங்க, வந்து கேட்பாங்க. இப்போலாம் அது யாரும் கேட்கறதில்ல. பிரிண்டில் உட்காந்துட்டு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ அதுலேயும் இப்போ தான் கேள்வி கேட்டாலே ஆஃபீஸுக்கு நியூஸ் போயிடுச்சு. அதனால் அதுவும் கிடையாது. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் தலைவர்கள் வெளியில் பேசுகிறாங்க என்ஆர்சி அதுன்னு, அவங்களையும் கேள்வி கேட்கணும், யாரும் கேட்கறதில்ல. டிஎம்கே தான் போட்டால் அடிச்சிடுவாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே எதாவது மாற்றிடுவாங்க பண்ணுவாங்க. இவங்கள தான் போட்டு அடிக்கலாம்ல தைரியமாக. இல்லைண்ணே, அண்ணன் திரும்பவும் சொல்லியிருக்காருலாண்ணே, மறைச்சு பார்த்தா அடிப்பேன். ஆமாம், மறைச்சு பார்த்தா அடி. மறைச்சு பார்க்காம தலையை குஞ்சுனே கேள்வி கேளுங்க. வேற புதுசாக அவர் வடிவேல் பார்த்து ஒருத்தன் கேட்பானா, யாரா அது யாரா அப்படின்னு அந்த மாதிரி கேளுங்க. எங்கள் அண்ணன் வரும்போது இப்போ வேற புதுசாக வேற பாடல் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஓரம் போ ருக்குமணி வண்டி வருது. அதெல்லாம் வேற இல்ல, அதெல்லாம் வேற. மாட்டினா மறைச்சு பார்த்தா புடவையில போண்டா, கேஸும் போட போண்டா. அதனால எதுக்கு வம்புன்ட்டு இல்லை, அவங்களாம் கேட்கணும்ல. என்ன நான் என்ன சொல்கிறேன், என்ஆர்சி என்னப்பா, என்ன இது, என்ன என்ஆர்சிங்க மோசமாக இருந்துங்க. சரி, எஸ்ஐஆர்னா அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு அவங்க முகாமில் அடைச்சிடுவாங்க. எப்படி அடைப்பாங்க, என்ன இது நடைமுறை சொல்லு, எதுவும் தெரியாது. அதில் இவர் திரும்ப அதை தான் ஏற்கனவே நடைமுறை இருக்கிறது, அதை திருத்துவது, இதை செய்வது, வாக்கு சரிபார்ப்பு செய்வதெல்லாம் இது என்ன இது, அதை தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தீவிர சரிபார்ப்புன்னு ஸ்பீடாக பண்ணுறாங்க. இப்போ இதில் இவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது. யார் போய் எடுக்க போகிறாங்க? கார்பரேஷன் ஆட்கள், ஆசிரியர்கள், இவர்கள் தானே கட்சிக்காரன் கூட போகணும். முடிவு எடுத்துட்டாங்க. அங்கே இந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. போகலாம், மிரட்டக்கூடாதான். நம்மளால் என்னைக்கு மிரட்டாமல் இருந்துக்கிறான். அவங்க கேட்பாங்க, இந்த மாமியார் பேர் போட்டுக்குது, மாமியார் எங்கே? மாமியார் இல்லை, வெளியே போய்க்கிறாங்க. வெளியில் போய்க்கிறாங்கன்னா எப்படி? அவங்க ஆதவனோட அதான் வெளியே போய்க்கிறான்னு சொல்கிறாங்களா, டிக்கெடி முடிஞ்சுது, அவ்வளோதான். யாரும் மிரட்டக்கூடாது. இப்படிலாம் கூட நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர்களை போகக்கூடாது சொல்லணும்.
அதிகாரிகள் போய் நடவடிக்கை எடுக்கிறது, போய் பார்க்கறது, செக் பண்ணுறது ஓகே. கட்சிக்காரங்க போனோன்னா அங்கே ஒரு சண்டை போட்டுன்னு இருப்பீங்க. இதில் ஒருத்தர் மாற்றி மாற்றி போடணும். இதில் என்னென்னா டிஎம்கே ஆளுங்கெல்லாம் போகிறாங்க, ஏடிஎம்கே ஆளுங்க வழக்கம் போல் ஒன்றும் கிடையாது. தாவேகா போனால் அடிச்சு தூத்திடுவாங்க. போல சின்ன பையனாகிற ஒன்றா தெரியும், என்ன தெரியும்? அப்படி போ பிடிக்க அப்படின்னு. அதனால் வேறு யார் போய் செக் பண்ணுவாங்க? பிஜேபிக்காரங்க எங்கேயாவது பண்ணுவாங்களா? இவங்க மேலே தாலுக்கு தகவல் கொடுத்தா தானே. இவர் ஒரு கூட்டம் நடத்தி, அதுதானே மெயின். ஆமாம், இந்த கூட்டம் நடத்துனதில் பிஎல்ஓஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இவங்க கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அந்த ஒர்க்கெலாம் அடிச்சிக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் இவங்க மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஏடிஎம்கேல கூப்பிடவே இல்லை. ஏன்னா இவங்க தகவலும் கொடுக்கல, ரெஜிஸ்டரும் பண்ணல. அதுக்கப்புறம் தெரிஞ்சவொடனே சரி நீங்கள் வாங்கன்னு ஒரு 3-4 பகுதி செயலாளர் கூப்பிட்டுக்கிறாங்க. அங்கே 100 பேர் டீம் வேறு உட்காந்துருப்பான், எல்லாம் ஒரு மாதிரியாக இருப்பான். இவன் 4 பேர் பகுதி செயலாளர் இப்போ உட்காந்து என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இப்படி தான் போகுது. அப்போது இந்த கணக்கெடுப்பு பண்ணி 4ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா கட்சிக்காரர்கள் போகலாம், அனுமதி உண்டுன்னு கலெக்டர் ஒரு மாவட்டத்தில் அறிவிப்பு. இது எல்லா மாவட்டத்துலேயும் வரும்னு நினைக்க வச்சுக்கோங்களேன். யார் போவா? பெரும்பாலும் எஸ்ஐஆராக தான் இருக்கும். கண்டிப்பான. இது தொடர்ந்து அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சில் நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை வந்து குடியுரிமையை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அகதிகள் முகாம் வரைக்கும் போவான்னு சொல்லு. செல்வபிறந்தையே வந்து ஒரு வார்த்தை மீறி என்ன சொல்லிட்டாருன்னா, அதிகாரிகளுக்கெல்லாம் வேலை இருக்குது, பருவமழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் அந்த வேலையை தான் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த வேலைலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அஜெண்டா பிரித்து கொடுத்துருவாங்க. நீதி பேசு அப்படின்னா நலங்காக்கு ஸ்டாலின் அப்புறம் இந்த உங்கள் ஸ்டாலின் இந்த இதெல்லாம் நடக்காதானே இந்த பருவமழை காலகட்டங்களில்? அதெல்லாம் நடக்கும். இது மட்டும் நடக்காது. இது மட்டும் நடக்காது. இல்லைண்ணா, ஒருவேளை தேர்தல் வரப்போகிற காலகட்டங்கள் 2026 தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இது தேர்தல் ஆணையத்தோட ஒரு வேலை தானே இது. ஆமாம், இந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி ஒரு அரசாங்கத்தை சார்பாக சொல்ல முடியும்? கூட்டணி கட்சிகள் சார்பாக தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டு கேட்கும் மேன் பவர் எப்படி இருக்குது, என்ன ஏது, என்ன பண்ணுவீங்க. கோர்ட்டுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் வரும், நீக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுப்பீங்க? அதுக்கான பதிலை சொல்லிட்டா ஓகே ஓகே நாயிரும். இது தொடர்ந்துன ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இது குறிப்பிட்டு வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இதுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு தானே யாருக்கு எலெக்ஷன் வருது? அவர் தான் சொல்கிறேன்ல, அவர் பயங்கரமான மேதாவி. அவர் ரொம்ப கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் போயிடுவார் மறுபடியும். தி ஸ்டேட் தட் ஸ்டேட்டா ஆச்சா பூச்சான்ருவார். உடனே நம்மால் பார்ப்பான், என்னென்னமோ பேசுகிறாருப்பா, நமக்கு எதுக்கு வம்பு. இப்படி தான் கூட பயத்துக்கு கூட என்ஆர் இலக்கம் நிற்க வச்சுட்டாப்புல. ஆமாம், ஏதாவது பாயிண்ட் கிட்ட கேட்டு போகிறானுங்க, நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னு. இது தொடர்ந்து இந்த கூட்டத்தை புறக்கணித்த கட்சிகளில் மிக குறிப்பிட்டு சொல்ல போனால் தாவேகா, அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் அன்புமணி அவர்கள். அன்புமணி கூப்பிடல. இந்த புறக்கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? 20 கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க, அதில் வந்து குறிப்பிட சொல்ல போனால் அந்த சிலரை இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் தானே. ஆமாம், ஏடிஎம்கே இதெல்லாம் அன்புமணியெல்லாம் கூப்பிட வேண்டியது தானே, பாஜகலாம் கூப்பிட வேண்டியது தானே. ஏன் கூப்பிடல? அப்போ அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, அது உங்களுக்கு ஏற்ப ஆல்டர் பண்ணிக்கிற அனைத்து கட்சி கூட்டம். அதில் சீமானை கூப்பிட்டிங்கன்னா சீமானுக்கு ஏற்கனவே என்ன பேருக்குது, நேற்று ஏஐ போடுறாங்க, அவர் சந்தித்து பேசினார்ல. ஆமாம், சூப்பராகுதுங்க அது. அப்படி கீழேருந்து ஒரு போட்டி பெரிய சூட்கேஸ் எடுத்து கொடுக்குறாரு ஸ்டாலின், சீமான் வாங்கி வச்சுக்கிறார். நீங்கள் யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா நம்பிடுவோம். ஏஐ அந்த அளவுக்கு ஒர்க்கு. அப்போ விஜய் அவர் திட்டுறதெல்லாம் டிஎம்கிட்ட காசு வாங்கி தான் திட்டுறாருன்னு இவங்க மேலே ஒரு அலிகேஷன் பழி இருக்குது. அந்த பழியை கரெக்டுங்க சூப்பருங்கன்ற அளவுக்கு இவர் போய் நான் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா முடிச்சு விட்ருப்பாங்க. பாத்தியா, திமுக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம், இவர் எது கலந்துக்கிறாரு, இதுதான். அதில் அவங்க உஷாராயிட்டாங்க, நமக்கு எதுக்கு அவம்பன்ட்டு நாங்கள் வர முடியாதுட்டாப்புல. வாக்குரிமை இந்தியை திணிப்பது போல இந்திக்காரர்களை திணிக்கிறார்கள்னு அவர் ஒரு அவர் ஸ்டைலில் பேசுகிறார். இது தாவேகா கிளியர் இது முடிவு, நல்ல முடிவு. உண்மையிலேயே நான் ஏன் வரணும்? இல்லை, அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணே, திமுக கூட்டணி கட்சிகளை ஏமாத்துற போல மக்களை ஏமாற்ற முடியாது. அது அருமையான வார்த்தை. ஏமாந்தானுங்கிறாங்க. அதுதான் என்ன டெய்லியும் பேப்பர் கொடுக்குறாங்க, என்ன பேப்பரு, என்ஆர்சி போல் இந்த மாதிரி முகாமில் அடைப்பார் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் இல்லையே பண்ண முடியாது. சொல்றியா என்ன, சார் சொல்லிடலாம். ரவியே எடுத்து நாங்கள் சண்டை போட்டோம் என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ சண்முகத்துக்கு தெரியாதா அவருடைய மார்க்சி அறிவுக்கு என்ஆர்சி இது எப்படி வரும்? நம்புங்கள் நாராயணன்ற மாதிரியே பேசிகிட்டு இருந்தானா கதை. சரி, என்ஆர்சி வருதுன்னா கோர்ட்டுக்கிட்டலாம் இல்லையா, என்ஆர்சி எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி தீவிர இது பண்ணி திருத்தப்படி நடத்தணும்? சாதாரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல நடத்திட்டு போயிடலாமே. மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ஆர்சி வரதான் போகுது, பண்ண தான் போகிறாங்க. என்ஆர்சி வந்து சிஏஏ என்ஆர்சிலாம் இவர்கள் சொல்கிற மாதிரி குடியுரிமையை பறித்து கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுலான்றதுலாம் எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். எல்லை மாநிலங்களில் சிஏஏவே எப்படின்னா நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக சிஏஏ குடியுரிமை வழங்குறது. இவர்கள் சிஏஏ வந்து இன்னும் இப்போ தான் பிஜேபி வந்து கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. 50கள்லேருந்து சிஏஏ இருக்குது. அதில் இது ஒரு வகை.
அதில் சில ஏதாவது இந்த அஸ்ஸாமில் பைத்தியக்காரத்தனமாக பண்ண மாதிரி ஏதாவது பண்ணால் தான் சிக்கல். அஸ்ஸாமில் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? கேரளாவில் பண்ண முடியுமா? ஆந்திராவில் பண்ண முடியுமா? இதெல்லாம் எவ்வளோ விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்கள். மாநிலம். எனக்கு என்னன்னு பண்ண முடியுமா? பெரிய எதிர்ப்பாயிடுங்க. இங்கே அவங்க வந்து சில எடுக்கிற நடைமுறைகளை இவர்கள் இந்த மடைமாற்றுகிற வேலையை செய்கிறது தான் பிரச்சனை. நான் சிஏஏ பற்றி படித்து பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியுரிமை கொடுக்குறது. நீங்கள் 8 வருஷம் 4 வருஷம் இந்த கணக்கெலாம் இருக்குது. சிஏஏ பற்றி நான் ஒரு பேசியிருப்பேன் முன்னாடி ஒரு ஓகே. முழுசுமாக பேசியிருப்பேன். சிஏஏ என்ன பண்ணுது, சிஏஏ எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க, இந்த சிஏஏனா என்ன, இவங்க எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் எல்லாருமே அப்படி தானே உருட்டுறது. நீட்டு, புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் உருட்டும் போதே சிஏஏ பற்றி தெரிஞ்சு வேணாவா? இவர்கள் எங்கேயாவது வாதம் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்களா? தெளிவான வாதம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இவர்களுக்கு அது கிடையாது. தான் நம்பு அப்படின்றது. அதனால் இவர்கள் உருட்டுகிற உருட்டில் இந்த சிஏஏ, என்ஆர்சி இந்த உருட்டுலாம் இது. அதனால தான் அவர்கள் சொல்கிறாங்க தாவேகா, நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு பழைய அண்ணாமலை இல்லை, நான் இந்த அண்ணாமலை இல்லை, சினிமா அண்ணாமலை கிடையாது. அதெல்லாம் கரூருக்கு முன், கரூருக்கு பின் நாங்கள் மாறிட்டோம். அதனால் உன் இஷ்டத்துலாம் வர முடியாது. நான் ஏன் வரணும் கூட்டத்துக்கு? நான் எதுக்கு வரணும்? அது பூச்சி முருகன் வந்து அழைத்தார், அதுக்காக வரணும். என்னங்க இது? பூச்சி முருகன் அழைச்சா நான் இவர் வேணா போங்க, புஷி நீங்கள் வேணா போயிட்டு வாங்கம்மா. ஐயோ வேணாங்க, போலீஸ் ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கோங்க. போலீஸ் இருக்குதாங்க, நான் போக மாட்டேன்னு இருப்பார். அதனால் போக மாட்டோம்னு முடிவு எடுத்துட்டாங்க. நல்ல முடிவு. அதே நேரத்தில் எஸ்ஐஆரை நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னு எதிர்பார்க்குறோன்றாங்க. அது கரெக்டு தான். நீங்கள் எஸ்ஐஆர் வந்து இந்த 2 மாதத்தில் முறைப்படி எனக்கு போட்டு அவசர காலத்தில் அள்ளி தெளிச்ச மாதிரி பண்ணாமல் நீங்கள் இது இல்லையா ஒரு 6 மாதம் முன்னாடி இங்கே ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே. அதுவும் பண்ணல. அதனால் அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். இவங்க கோர்ட்டுக்கு போகிறேன்றாங்க. கோர்ட்டில் அங்கே என்ன நடந்திருக்கு? எஸ்ஐஆருக்கு தடையெல்லாம் விதிக்கலையே. அங்கேயும் என்ன பண்ணாங்க, எஸ்ஐஆர்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கேயும் வந்து போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அங்கே கேஸ் நடைமுறை தான் நடக்கட்டும். இதான் இன்னொன்று பண்ணுறது யாருங்க? உங்கள் ஆளுங்க தானே, ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. நீங்களே தப்பு பண்ணிட்டு நீங்களே தப்பு தூக்கி பாஜக மேலேயும் போடுவீங்களா? நடக்கிறது கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றிய ஒரு கருத்து இருக்குது. நவம்பர் 1 அந்த தமிழ்நாடு நாள் அந்த விழாவில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு எதிர்க்கட்சி மேலே ஒரு பாஞ்சிருக்காரு. சுயமரியாதையை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து தகுதி இல்லைங்கிற வார்த்தையும் பேசியிருக்காரு. அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன்குடம்ன்ற மாதிரி இவர்களுடைய இதுக்கு யார்கிட்டயாவது போய் பேசுகிறாங்கன்னா அது அரசியல் நாகரிகம். மற்றவர்கள் போனால் சுயமரியாதை இழப்பு. இந்த மாதிரி இது வந்து அவர் பேசுறது வழக்கம். எது போய் ஸ்டாலினை பார்த்தாரு? முதல்வர் எதுக்கு போய் பார்த்தாரு? துக்க விசாரிக்க எந்த சுயமரியாதையில் வருது? நாகரிகன்னு வந்துடும். அண்ணனை முறைச்சா நானும் அடிப்பேன்னு சொல்கிறது எதில் வருது? இந்த மாதிரி அவருடைய தடுமாற்றங்கள் பல இதில் இருக்குது. ஜெயலலிதா ஆதரிச்சு பேசணும் தான் நீங்கள் மேடை போட்டு ஜெயலலிதா இது பண்ணி பேசணும் தானே. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக நிலைப்பாடுகள் எடுப்பாங்க. அது எல்லாத்திலும் சுயமரியாதை. இன்றைக்கி அவரும் டேபிள்களை தவழ்ந்து போனாருன்னு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிறாங்களா பி டீம்னு சந்தேகமாக தான் இருக்குது. உண்மையிலேயே நமக்கு அந்த சந்தேகம் வருது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு. நீங்கள் பேசுங்க, அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி 2 கட்சி, நீங்கள் அது பாஜக உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு பேசுங்க. அவருடைய அரசியல் விமர்சிங்க. அவருடைய இதை எப்படி நீங்கள் போய் இது மாதிரிலாம் விமர்சிச்சுட்டு இருப்பீங்க? எதுக்கு விமர்சனம் பண்ணாருன்னு தெரில. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனில் அஜெண்டா பேப்பர் அங்கேயும் போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசுங்க. டேபிளில் நான் சொன்னால் தான் ஏதாவது ஆசை உங்களுக்கு இப்போவுமே தான் போட பண்ணுறாங்க, நீங்களே சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு. என்னென்னா பேசிகிட்டு இருக்காருங்க. கல்லூரிக்கு எதிரில் கடை திறந்து பார்த்துருக்கியா? எங்கள் மாமா திறந்து வச்சுருந்தாரு. கல் குடிச்சு தானே நாங்கள் காலேஜுக்கு போவோம். வரும்போதும் கல் குடிப்போம். பெரும்பாலும் வகுப்புக்கே போக மாட்டோம். கல் குடிப்போம், சினிமாவுக்கு போவோம். இது ஒன்று. இவர் வந்து இன்றைக்கி நாகரிகம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? இதை எப்படி சொல்லலாம்? கல்லும் ஒரு வகை மது தானே, போதை தானே. பதநீர்னா போதை இல்லை, கல் போதை தான். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும், அவ்வளோதானே. கல்லை குடிச்சிட்டு வகுப்புக்கு போகிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ நீங்கள் இதன் மூலம் எதை சொல்ல வர்றீங்க? இளைய சமுதாயத்திற்கு கல் குடிச்சிட்டு போகலாம், சாராயம் குடிச்சிட்டு தான் போகக்கூடாது சொல்ல வர்றீங்களா? எப்படிப்பட்ட இது நியாயம்? அதனால் அவர் சமீப காலமாக பெரும் குழப்பத்தில் இருக்காருன்னு தான் தெரியுது. அவர் வந்து இந்த விஜய் என்டிஏ பக்கம் போனால் பிரச்சனை ஆகுமா, அதில் வந்து ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணால் இப்போதுலேருந்து அடிக்க ஆரம்பிக்கலாம், அப்படியே தான் முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரில. அவருடைய எண்ணம் முழுவதும் விஜயுடைய மூமெண்ட்டு இதுதான் இருக்குது. ஏன்னா வாக்குகள் இந்த அளவுக்கு இந்த தடவை 8% தக்க வைக்க முடியுமா, கூட ஏற்ற முடியுமான்றதில் பெரிய சிக்கல் இருக்குது.
அந்த சிக்கல்ல அவர் பெரிய தடுமாற்றத்தில் இருக்கார். இல்லைண்ணே, ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சமீப காலமாக ஆளுங்கட்சி மீது ஒரு லைட்டான ஒரு டச் தான் பண்ணுறாரு. அப்படி அவர் எதிர்த்து பேசினா தான் இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வருவாங்க. மீண்டும் மீண்டும் விஜயை பற்றி பேசுனா விஜய் தான் இன்னொரு ஆப்ஷன் ஆகிட்டாரு. அவரை போய் உங்களுக்கு கீழே உள்ளவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அது அது ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு? ஆச்சரியமா இருக்கும். தடுமாற்றம் தான், அரசியல் குழப்பம், அரசியல் தடுமாற்றம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அண்ணன் செங்கோட்டையன் கே.ஏ. செங்கோட்டையன் இன்றைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. திமுகவில் மட்டும் வாரிசு அரசியல் இல்லைங்க, அதிமுகலையும் வாரிசு அரசியல் இருக்குது. எடப்பாடியார் அவர்களுடைய மகன் தலையிடுறாரு, மைத்துனர் தலையிடுறாருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க? அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சிருக்கா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரியலையா? எடப்பாடி மகனை எம்எல்ஏ ஆக்கி எதாவது பண்ணாரா, இல்லை எம்பி ஆக்குனாரா, எதாவது பண்ணாரா? லைம் லைட்லேயே வந்தது கிடையாது. லைம் லைட்லேயே வரல. எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சியில் பேசுங்க என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சசிகலா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பேசுங்க. டிடிவி தினகரன் யார்? அதிமுகவில் கிளை கழகத்திலேருந்து வந்தாரா, அல்லது வாரிசு அடிப்படையில் அதிமுகவில் கோலட்சம் வந்தாரா? எப்படி அவர் அதிமுக பொருளாளர் ஆனார்? பிறகு எப்படி அவர் எம்பி ஆனார்? எப்படி செல்வாக்கு மிக்கவர் ஆனார்? அதெல்லாம் பேசுங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டு சசிகலா மட்டுமே சேர்த்து கொள்ளப்பட்ட பின்னர், ஜெயலலிதா மறைவு வரை பாண்டிச்சேரியில் இருந்தவர், பின்னர் மீண்டும் வந்தது எந்த அடிப்படையில் சொல்லுவாரா? கூட இருக்கிற செவ்வாழை ஓபிஎஸ், அவருடைய மகன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத்தை தவிர அதிமுகவில் யார் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்னு இவர் சொல்லுவாரா? 39 எம்பியில் ஒரே ஒரு எம்பி மட்டும் ஜெயிக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏல தோற்று போயிடுறாங்க ஃபுல்லாகவே. இதெல்லாம் ஓபிஎஸ் என்னென்ன பண்ணார் அதை தான் சொல்லுவாரா? வாரிசு எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, எங்கே இல்லை. ஆனால் ஒரு கட்சியே குடும்ப அரசியலை மாற்றுறது தான் தவறுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், வாரிசு அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது, யார்கிட்ட இல்லை. இவர் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது. பிஜேபியிலே இருக்குண்ணே. பிஜேபியில் மகாராஷ்டிராவில் ஒரு எம்பி, எம்எல்ஏ, எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே இருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த. குடும்ப அரசியல்னா நீங்கள் நேரு குடும்பம், நேரு, இந்திரா, ராகுல், சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா, ராகுல், பிரியங்கா, இப்படி. இதில் வடோதரா தனி. இங்கே டிஎம்கேல கலைஞர் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே வருது. எல்லாத்தையும் சொல்லிடலாம். இல்லை, அந்த குடும்பத்துக்குள்ளே கட்சி இருக்குது. ஆமாம். நீங்கள் நாளைக்கு உதயநிதி வேணாம், அண்ணன் கேஆர் நேரு தான் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. உதயநிதிக்கு அப்புறம் அவர் இன்ப நிதியை கொண்டு வர்றாருன்னா முடியவே முடியாதியா? எவ்வளோ நாள், எத்தனை தலைமுறை தான் நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படி சொல்லுவீங்களா? யார் முதல்ல மன்றம் ஆரம்பிக்கிறதுல போய் நிற்பீங்க. ஏன்னா இப்போ சினிமா வர நடிக்க போகிறாரு. இன்ப நிதி ஃபுட்பால் மன்றம், இன்ப நிதி விளையாட்டு கிளப்பு, இந்த செய்தி இன்ப நிதி ரசிகர் மன்றம் தான் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பித்தவங்க தான் அன்பில் மகேஷ் இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். அது மற்றவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவர்கள் அதுக்கு இறங்குவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறது தான் குடும்ப கட்சின்றாங்க. அதே கட்சியில் வாரிசு அரசியலும் இருக்குது. யார்? கே.என். நேரு, துரைமுருகன், எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குல்லண்ணா. எந்த மாவட்டத்தில் இல்லை. இந்த ஏவா வேலுக்கு ஃபுல் வரவு செலவு கான்ட்ராக்ட்லாம் யார் பார்த்துக்கிறா? கம்பன் அவரோட சன் தான் பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி என் பையனை மாதிரி யாரும் ஆங்கிலம் பேசவே முடியாது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நம்ம துரைமுருகன், அருண் நேரு யார்? எல்லா கட்சியிலும் எல்லா இதிலும் இருக்க தான் செய்கிறாங்க. அரசியல் வாரிசு அரசியல் வேறு, குடும்ப அரசியல் வேறு. குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் எல்லாரும் பண்ணுறாங்க. அப்படி சொல்லிகிட்டே போயிட்டு லேட்டஸ்ட்டாக குட்டியூண்டு குடும்ப அரசியல் நடத்தினுக்கிறாருல வைகோ, அவர் சேர்மனு. அப்புறம் அவர் சேர்மன் வந்துட்டார். இப்போ பையன் சேர்மன் ஆகிட்டான். இவர் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிட்டு வந்துட்டார். அவ்வளோதான். உண்டா இல்லையா? அதனால் இது இப்படி தான் பிரித்து பார்க்கணும். இவர் இன்றைக்கி என்னென்னா அஜெண்டா அது வந்துடுச்சு. இன்றைக்கி ஏதோ அந்த கூட்டுறவு சங்க பிரச்சனை இருக்குது. அது இன்னும் முழு டீட்டெயில் வரட்டும் இது பண்ணுவோம். அப்போ அந்த விவகாரம் இது மாதிரி டெய்லி ஒன்று கிளம்பும் போதும் பருவமழை காலம் இது, அப்புறம் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாம் வரும்போது டைவெர்ட் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் பின்னாடியே போயின்னு இருந்தால் அவர் சாரை கொடுத்துன்னே இருப்பார். கூடுதலாக அண்ணாமலை இப்படி அவங்கவுங்க கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நைட்டு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இதை டிபேட் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி நேற்று அண்ணன் செல்வராஜ்கிட்ட பேட்டி கேட்டுட்டு இருக்கும்போது நிருபர்கள் கேட்டாங்க. அண்ணன் தெளிவாக பதில் சொன்னார். எனக்கும் மனவார்த்தை இருக்குங்க, ஆனால் அது நான் பொதுச் செயலாளர்கிட்ட போய் தான் நான் கேட்பேன், மீடியாவில் போய் தான் சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாதுங்க. அதை தயவு செய்து இப்படி போட்டுறாதீங்க, ஐயா செல்வராஜ் மனவார்த்தை இருக்குன்னு போட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. எல்லாத்துலேயும் ஹெட்லைனே அதுதான் போட்டிருக்காங்கண்ணே. மனவார்த்தம் எல்லாருக்கும் தாங்க இருக்கும். கட்சிக்குள்ளே எல்லா கட்சிக்குள்ளேயுமே இருக்கும்.
வீரபாண்டியன் வரவே கூடாதுன்னு அந்த கட்சியில் அவ்வளோ சண்டையாம். கட்சியில் வந்துட்டாப்புல. அந்த கட்சி எவ்வளோ ஓட்டுக்குது என்ன இருக்குது? இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே உண்டு. சண்முகம் வந்தார். அவர்னா விரும்பி அவருக்கு எத்தனை பேர் போட்டியில் இருந்தாங்கன்றது இருக்குது. ஆமாம். இது எல்லாம் அந்த கட்சி தான் பாராளுமன்ற சந்தர்ப்பவாதம் பற்றிலாம் பேசுவாங்க. அதாவது தன்னை முன்னிறுத்தக்கூடாது, தன்னை அடுத்தவர்களை வைத்து முன்னிறுத்தி கோஷ்டி சேர்க்கக்கூடாது. இது கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரதானமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி மீறி இருப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அவங்க நிற்பாங்க, இவங்க நிற்பாங்க, இவங்களுக்கு அவங்க கோஷ்டி வச்சுக்காங்க. அதெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சியிலே வந்துச்சு கோஷ்டிலாம். இவர் கோஷ்டி, அவர் கோஷ்டி, இவர் மிதவாதி, இவர் கொஞ்சம் தீவிரவாதி, அப்படி இப்படின்லாம் இருக்குது. அது இப்போ வரைக்கும் எடுபடுது. இது அந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலையும் இருக்கும். இந்த கட்சியிலையும் அது இருக்குது. சசிகலா உள்ளே கொண்டு வரலாமா வேணாமா, அதுலேயே பெரிய குழப்பம் அவங்களுக்கு உள்ளே இருக்குது. ஓபிஎஸ் மேட்டரில் இந்த நடவடிக்கை ரொம்ப அதீதமாக அது கூட இருக்கும். பாஜகவோட போகலாமா வேணாமான்றதுலேயே பெரிய குழப்பம் இருக்குது. அது எல்லாமே சரி செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஆகலைன்னா கட்சி உடைய போகுது, அவ்வளோதானே. இன்றைக்கி ஏன் திமுகவில் எதுவுமே இல்லையா? உதயநிதிக்கு எதிராக பெரும் கொந்தளிப்பில் இருக்காங்க. உதயநிதியும் மாப்பிள்ளையும் ஒன்றா இருப்பாங்களா? உதயநிதியும் சீனியர் அமைச்சரும் ஒன்றா இருப்பாங்களா? கனிமொழியும் உதயநிதி டீமும் ஒன்றா இருப்பாங்களா? இல்லை ஸ்டாலினும் மற்றவர்களும் ஒன்றா இருப்பாங்களா? அதிகாரிகள் டீம்னு ஒன்று தனியாக இருக்குது. அவர்களுக்கும் மற்ற அதிகாரிகள் டீமுக்குமே டக்கப்பார் போய் கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினும் அது ஒரு தனி கதை. அப்போ இவ்வளோ முரண்பாடுகளுடைய மொத்த உடையமாக அங்கே இருக்கிறதுக்கு எதையும் இதாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆட்சி அங்கே செதறுது அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே எவ்வளோ நடக்கும்னு. ஊடகங்களும் பயந்து போய் இந்த விளம்பரம், டிஆர்பி, மற்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இது கலையுதுன்னா ஊடகங்கள் திமுகவுடைய உள்விவகாரங்களை பேச ஆரம்பிச்சிடுவாங்க எடுத்து. அன்னைக்கு வரும் 10 கதை. அதனால் இது எல்லா கட்சியிலும் எல்லா காலத்துலையும் எல்லா இதுலேயும் நடக்கிறது தான். இது வச்சுக்கிட்டே பெருசாக ஒரு வாரிசு உரிமை ஏன் ஒரு நாள் சொல்ல வேண்டியதானே? அதான் கேட்குறேன். இவ்வளோ வரைக்கும் தெரியல. ஓபிஎஸ் மனம் திறந்த அன்னைக்கு கூட சொல்லியிருக்கலாமே. ஓபிஎஸ்ஐ நீக்கிறார்கள் அப்படின்னு இது இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. ஒற்றுமைப்படுத்தணும். நீங்களும் சேர்ந்தானே ஓபிஎஸ்ஐ நீக்கினீங்க. ஓபிஎஸ் என்னென்ன படாத பாடுபடுதுனாலும் தெரியும்ல. ஓபிஎஸ் நேரடியாக அண்ணாமலை கூட லிங்க் வச்சுக்கிட்டு டிஎம் கூட லிங்க் வச்சுட்டு என்னென்ன பண்ணான்னு தெரியும்ல. அதுக்கு பிறகு தான் நீக்கின பிறகு எவ்வளோ கோர்ட் வரைக்கும் ஓபிஎஸ் போனார், எவ்வளோ தொல்லை கொடுத்தான்னு தெரியும்ல. அப்புறம் ஓபிஎஸ்ஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும் என்ன கதை அது? டிடிவி எப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் டிடிவியும் சசிகலாவும் ஒதுக்குனீங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் அமைச்சராக இருந்தீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கட்சிக்குள்ளே இருக்கீங்க. இப்போ என்ன திடீர்னு ஞானோதயம்? அப்போ உங்களுக்காக ஏதாவது நடந்தால் நீங்கள் நியாயம் பேசுவீங்க, இல்லாட்டி கண்டுக்க மாட்டீங்க. இல்லை இப்போ இவர் நம்பி போயிருக்காரு. சசிகலா அம்மாவாகட்டும், டிடிவி ஆகட்டும், அதுவுமே வாரிசு அரசியல் சம்மந்தப்பட்டது தானே. சசிகலா இவரெல்லாம் வரவும் எதுவும் சொல்லலை. இவரு டிடிவி ஓபிஎஸ் ஒரு குரூப்பாக தெரிஞ்சுன்னுக்கிறாங்க. அது தலைவர் அண்ணாமலை. ஓ சரி. அதான் இங்கே அடிச்சா அங்கே வலிக்குதா? இங்கே அடித்தவன அங்கே கத்துறாரு. அவள் தான் சொல்லிட்டேன் நான். லட்சுமண ரேக பார்த்து தாண்டி இருந்துக்கோங்க. ஏதோ நேர்மையாக நடக்கிறேன்னு தான் ஒன்று கட்சியில் இருக்கிறேன் நான். இவர் அமித்ஷாக்கும் மோடிக்குமே சவால் விடுறாரு. நேர்மையாகிறீங்க, நல்லபடியாகிறீங்கன்னு சொல்லி தான் நான் அந்த கட்சிக்கே வந்தேன். அதெல்லாம் இல்லைன்னா தூக்கி போட்டு போயின்னு இருப்பேன். எங்கே போவீங்க? தெரியல. போங்கலாம் தைரியம் தான். அப்புறம் உண்டு பார்த்து தெரிஞ்சும். அதனால் இவருடைய ஃபுல் டீட்டெயில் பயோடேட்டாலாம் எடுத்து கொடுத்துக்கினே இருக்கிறாங்க மேலே. கட்சி எப்படி பார்க்கணும்? அகில இந்திய கட்சி இன்றைக்கி அழகிரி எனக்கு என்னென்னு பேசுகிறாரு, ராஜேஷ்குமார் எனக்கு என்னென்னு பேசுகிறாரு, செல்வப்பிறந்தக்கு ஒரு பக்கம் பேசுகிறாரு, கார்த்தி சிதம்பரம் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. எல்லார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை எனக்குன்னு பேசுவார். ஒரு கட்டத்தில் அண்ணாமலை தனிமைப்பட்டு போவார். ஏன்னா மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வெற்றியை நோக்கி நகர்றது, திமுகவுக்கு எதிராக நகர்றதுன்னு வரும்பொழுது இவர் மட்டும் அதிமுககாரனை பிடிச்சிட்டான், கிள்ளிட்டான், சட்டை பூச்சியில் தான் பேசியிருந்தான் நல்லா இருக்குமா? கிள்ளிட்டான், சட்டை பூச்சியில் தானா? போய் நைனா எடப்பாடிகிட்ட போய் சொல்லு, இல்லை பெரிய நைனா அமித்ஷாட்ட போய் சொல்லு, என்னை வந்து கிள்ளினா இருக்கிறான், சட்டை பூச்சி எழுதுறாங்க. அது என்ன மீடியாட்ட சொல்கிறீங்க? உங்களுக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஓரளவுக்கு தான் பார்ப்பேன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவு அமித்ஷாவுக்கு சவால் விடுறாருன்னு அர்த்தம். ஆமாம், அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு தேசிய கட்சிகள் மாநிலத்தில் கால் ஊன்றதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்பார்கள். அப்போ சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கணும். அதான் கட்சி ஒரு அரசியல்வாதி. இவர் இப்படி சொல்கிறாருன்னா தெலுங்கானாவில் அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் எவ்வளோ பெரிய செல்வாக்கோடு இருந்தார். ஆட்சி அமைக்க அளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். எந்த கட்சியுமே இது பண்ண ஆகி விட்டாங்க. ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை அவள் அக்செப்ட் பண்ணி தானே இருக்காரு. இப்போ வரைக்கும் உருவாத்த பேசுனது இல்லையே. அவங்களுக்கு அந்த மரியாதை அப்புறமா கிடைக்கும். நீங்கள் இதில் பெரும்பாலும் கோஷ்டிலாம் வச்சுட்டுலாம் பண்ணிட்டு முடியாது பிஜேபியில். அதனால் அது உரிய இது கிடைக்கும்.
அது இவர் வந்துட்டு இவர் அட்டென்ஷன் சீக்கிங். நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. அதிமுகல 3 பேர் திட்டினாங்க, 4 பேர் திட்டினாங்கன்னா யார் திட்டினான்னு சொல்லுங்க. அது சொல்றது அதுவும் கிடையாது. அப்புறம் நான் ஆளுங்கட்சினே அண்ணன் உதயநிதி அவர்கள் நேற்று வந்து பேட்டி கொடுத்தாருண்ணே. பேட்டி கொடுக்கும்போது எஸ்ஐஆர் பத்தி எஸ்ஐஆர் பற்றி சொன்னது அது இல்லைண்ணே. ஒரு வார்த்தை அஜித் அவர்கள் வந்து கரூர் விஷயத்தில் பேசினது எப்படின்னு கேட்டாங்க ரிப்போர்ட்டர். அவர் எது பேசினாலும் சரியாக தான் பேசுவார்னு ஒரே கூட போட்டார். இப்படி ஏன் சொல்லுங்க. அவரையும் எதிர்க்கக்கூடாதுன்னா இவர்கள் நம்பி இருந்த இளைஞர் வாக்குகளே விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள். சரி. ஏன்னா அவன் கொடூரமாக அடிப்பான். அவன் ட்ரைனிங் எடுத்ததே இவங்க 2 பேரும் அடிச்சு தான். வாரியர்ஸ் இருக்காங்களே, ஆமாம், அவனுங்க ட்ரைனிங் கத்தி சண்டை போட்டது, குத்துறது, சார்பட்டா, பாக்ஸிங் எல்லா ட்ரைனிங்கும் அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் தான். இன்றைக்கும் அடிச்சுன்னு இருப்பான். அந்த ட்ரைனிங் தான் இங்கே அடிக்கிறது. அந்த ட்ரைனிங்கே இவங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த வாக்குகளை எதாவது பண்ணலான்னு பார்த்தாங்க. அஜித்துடைய பேட்டி தெரிஞ்சோ தெரியாமல அவர் பொதுவாக சொன்னதை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க. அஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அஜித் அண்ணா அதுன்னா அதுனான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அஜித் சொன்னது பொதுவாக நம்ம வந்து 100 கோடி இருக்கிற இடத்துல இந்த க்ரௌடு இந்த இதெல்லாம் திரட்டெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நமக்கு பொறுப்பு இருக்குது, நம்ம பார்த்து தான் நடக்கணும். இது எல்லாமே எல்லாருக்கும் சொல்லிட்டார் புத்தி. அதனால் எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. இவங்க அவங்க தனி மனிதர்லாம் சொல்ல முடியாது. அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இவர் வந்து இப்போ ஆட்சி பாரு அதுதானே. ஏன் அஜித் நீ எப்படி சொல்லலான்னு உள்ளே ஓட்ட அங்கே போயிடும். அதனால் அப்படி அமைக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக தொடர்ந்தனே. அண்ணன் வந்து கார்த்திக் சிதம்பரம், அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த கிரீஸ் அவர் வந்து நேற்று வந்து வந்திருக்காரு. 125 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேர்ந்தெடுத்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே வந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து கேள்வி கேட்குறாரு, ஏங்க நீங்கள் மட்டும் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது எங்கள் கூட இருக்கும்போது கூட்டணியில் பங்கு வச்சிங்க, ஆட்சியில் பங்கேற்றுக்கிட்டீங்க. தெலுங்கானா போய் பாருங்கள், அங்கே வந்து பெரும்பான்மை இருந்தும் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வந்து பவர் கொடுத்துருக்கோம். இங்கே எங்களுக்கு வேணும். ஆந்திராவுக்கு போய் பாருங்கள். ஆந்திராவுக்கு போய் பாருங்கள். சந்திரபாபு நாயுடு பவர் கல்யாணம் கொடுத்துருக்காரு. இவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தையை கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறது, எங்களுக்கு வந்து ஆட்சியில் இருந்து இந்த பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் கவனமாக பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் ஒரு வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? கார்த்திக் சிதம்பரம் அடிக்கடி எங்கே யதார்த்தமாக இருக்குதோ அதெல்லாம் பேசிடுவார். சென்னை மாநகராட்சி பற்றி சொல்லிக்கிறாரு. இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒத்தோல் இல்லாத ரோடு இருந்தால் நல்லா இருக்குன்றது பெரிய பேராசை அவருக்கு. அவர் எவ்வளோ பெரிய ஆசை. அது எப்படி இல்லாமல் நம்ம சென்னை இருக்கோம்? சென்னை அதுக்குள்ளே தானே இருக்குது. ஆமாம், சந்திரமண்டலம் சந்திரமண்டலம் அதுவும் இருக்குது. பேராசெல்லாம் படுறாரு. அதுக்கு டாக்டர் செந்தில்குமார் பதில் சொல்லிக்கிறார். எனக்கு கூட நீங்கள் சொல்கிற கருத்துலாம் உடன்பாடு இருக்குது. கட்சிக்கு விரோதமாக பேசினுக்கிறார் அவர். ஏற்கனவே இப்படி பேசி தான் அவரை கீழே இறக்கி விட்டாங்க. மறுபடியும் கட்சிக்கு விரோதமாக பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது, இப்படிலாம் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்றாரு. இது எப்படி யார் சொல்லுவா இதை? அதனால் செந்தில்குமார் வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கட்டப்படுவார். ஏற்கனவே கட்டி கட்சி தான் வச்சுக்கிறாங்க. இது ஒன்று. இப்போ கார்த்திக் சிதம்பரம் கேட்குறதோ, ராஜேஷ்குமார் கேட்குறதோ, அழகிரி கேட்குறதோ உரிமை. இப்போ எப்படி வந்துச்சுன்னா, நீ தானே கிளப்புனாங்க கூட்டணி ஆட்சி, பாஜக இந்தியா அலையன்ஸ்ன்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அங்கே சொல்லும் போது இங்கேயும் ஆசை வரும்ல. ஆமாம். அப்போ எங்களுக்கும் கூட அது ஆதவர்ஜுனா சொன்னார்ல, ஒன்றால் நானா என்னாலும் தான் நீ. அப்போ நான் எங்களெல்லாம் வச்சுட்டு நீ ஆட்சி பிடிச்சிடுற, ஆனால் ஆட்சி மட்டும் நீ தனியாக அனுபவிக்கணும், என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார். அதுதான் நியாயமான கருத்து. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நீ ஆட்சி பிடிக்க முடியுமா? அப்போ கூட்டணி கட்சிகள் அல்லு சில்லாக இருந்தாலும் இந்த எல்லா சிறுதுளி பெருவெள்ளமாக நீங்கள் ஆட்சி பிடிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இந்த மாதிரி கொடுத்தா கூட ஏதோ ஒன்று தான் ஆகும்ல. கேரளாவில் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க, இடதுசாரிகள் தான். மொத்தமே 5 சீட்டு தான் இருக்கும். யார்? சிபிஐ 2 கேபினட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்வளத்துறை மின்சாரத்துறையில் பணியாற்றி ஏஇ இந்த மாதிரி பெரிய அனுபவமிக்கராக இருப்பார் அவர் நிற்க வைப்பாங்க எலெக்ஷனில். அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இருக்காது, ஏதோ ஒரு வகையில் அனுதாபியோ தொழிற்சங்கத்தில் இருப்பார். அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துவாங்க, நிற்க வச்சு அவரை மினிஸ்டர் ஆக்குவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இங்கே அது கிடையாதுல்ல. ரகுபதி நம்ம மாசு இந்த மாதிரி ஆட்கள் தான். மாசுக்கும் சுகாதாரத்துக்கும் என்னென்னு இப்போ வரைக்கும் தெரில. 5 வருஷம் முடிய போகுது. அவருக்கும் சுகாதாரத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? அட்லீஸ்ட் நம்ம அண்ணன் எழிலன்னு ஆக்கியிருந்தா கூட ஒரு டாக்டர்ன்ற முறையில் இல்லை, எவ்வளோ டாக்டருங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் ஆக்கியிருக்கலாம். டாக்டர்கள் தான் சுகாதாரத்துறைக்கு வரணுமா அப்படின்னு கட்டாயம் இருக்கா? கட்டாயம் வரணும். ஏன்னா கொஞ்சமாக மற்றவங்க ஏமாத்தாமல் இருப்பாங்க. இல்லைன்னா அடுத்த தடவை மருத்துவ பயனாளி கூட அமைச்சராக்கலாம்ல. மருத்துவ பயனாளிகள், அவரும் மருத்துவ பயனாளி தான். அவரு கொஞ்சம் ஓடிக்கிடி நல்லா இருக்கிறப்பல மற்றவங்க யாராவது மருத்துவ பயனாளிகள் ஆகிட வேண்டியதான்.
மருத்துவ பயனாளி. ஏன்னா அவனும் நோய் வந்து கிடக்குறான், அவனை போய் மருத்துவ நீங்க பயனாளி. இறந்ததுக்கு கூட அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. மருத்துவ பயனாளி அவர் இறந்ததுக்கு காரணம் அதுக்கு. ஏன் ஐயோ அவன் பாம்பு கடிச்சு வந்திருக்கான் மருத்துவ பயனாளி. பாம்பு கடித்ததுனால மருத்துவ பயனாளியாக மாறிவிட்டார். மாறிவிட்டார். அப்புறம் மருத்துவ பயனாளியிலிருந்து மரணத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். ஐயோ எங்கப்பா! அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட்டணிக்கான பங்கு வேணுன்ற கோரிக்கை ஏன் வருகிறது என்றால், இங்கே ஒரு மாற்று இருக்கிறது. இருக்கு. பார்த்துனேன்னா பண்ணு, இல்லாட்டி அங்க போறோம் அப்படின்னு. போ முடியாது, போமாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மிரட்டு அப்படி ஜபர் காமிச்சுனே இருக்குது. ஏய் 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 இதனால எக்ஸ்ட்ரா சீட் ஏதாவது வாங்க வாய்ப்பு ஆமா இருக்கா? வாங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்களும் பயந்துருவாங்கல்ல, நம்ம இவங்கள பகைச்சிட்டு போயிட்டாங்கன்னா. அதனால ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி சீட்டு கிடைக்குதோ இல்லையோ ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும்ல. அதுதான் அது மெயின். யாரை கவர் பண்ணணுமோ அவங்கள கவர் பண்ணிட்டா பண்ணிடலாம். அது அதனால ஸ்வீட் பாக்ஸோ சீட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாதிரி கூட்டணியை கொண்டு போகணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஜனவரியில் இன்னும் 2 மாதம் தானே பார்ப்போம். அதோட டிசம்பர் ஜனவரிலலாம் எப்படி கலகட்டம் பாருங்க. அப்போ தெரியும். கண்டிப்பாண்ணே. அதுக்கப்புறம் நம்ம சென்னை மாநகராட்சிண்ணே. சென்னை மாநகராட்சியில் 3 விஷயம் இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் பேட்ச் ஒர்க் வந்து எல்லா பக்கமும் ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாளில் இந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணி முடிக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க ரோடுகளில். நம்ம அந்த ரோடு வந்து நம்ம சந்தன மண்டலம் எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டே இருப்போம். இப்போ எப்படி பார்க்குறீங்க 3 நல்ல பேட்ச் ஒர்க்கு? இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சப்வே பிரிட்ஜ் இருக்குது. சப்வே பிரிட்ஜ் எப்படி இருக்கும்? இப்படி ஏறணும். ஏறுறதுல சின்னதாக ஒன்று இப்படி இருக்கும். அதுலேயும் நம்ம இறங்கி ஏறணும். ஏன்னா அதை தாண்டி போக முடியாது. 2 கம்பு தான் இருக்கும். ஒரு நாள் பார்க்குறோம் பேட்ச் ஒர்க் பண்ணி நல்லா இருந்தது. அப்படியே வந்து இப்படி இறங்கி ஏறும்போது சாதாரணமாக போயிடலாம். ஆகா பரவாயில்லடா இப்போவாது புத்தி வந்துச்சு அப்படின்னு. 2 நாள் மழை பெஞ்சுதே. 3ஆம் நாள் போகிறோம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே ஒரு இறக்கம், அங்கே ஒரு இறக்கம். இதுதான் இவங்க பேட்ச் ஒர்க்கு. அதனால் இந்த பேட்ச் ஒர்க்குன்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பாராட்டலாம். சரி பொத்தோல் இங்கெல்லாம் பொத்தோல் இருந்ததா ரைட்டுப்பா அப்படின்னு. இல்லைன்னா மறுபடியும் அதே தான். இவங்க போடுறது வந்து மழை பெஞ்சா அரிசி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள்? ஏன் அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனங்க. முன்னெல்லாம் ரோடை தார் போகிற என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க. தண்ணி தார் ஒட்டாதில்ல தண்ணியில் எல்லாம் இது பண்ணி ஒரு இது பொண்ணு போடுவாங்க. டப்பாவில் வச்சு போடுவாங்க. ஆமாம். அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போட்டு அந்த ஜல்லி கலவை இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜல்லி கலவை இருக்கும். சிமெண்ட் கலக்கிற மாதிரி தான். ஸ்ட்ராங் இல்லைன்னா அது தண்ணி பட்டு பிச்சுக்கும். தண்ணி பட்டு தார் ஒன்றாகாது. ஆனால் தார் சாலை தண்ணி பட்டு தனித்தனியாக கற்கள் போகுது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அன்னைக்கு போய் டி நகர் அப்படி திரும்புகிறாங்க பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டு. அங்கே எப்போவுமே சிறு சிறு கல்லுகள் இருக்கும். பக்குன்னு இருக்கும். நமக்கு பின்னாடி பஸ் வந்து இருக்கும். சரிக்கு விழுந்தா அவ்வளோதான். அதனால் ரொம்ப பார்த்து போக வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் எவனா ஒரு எல்போர்டு இப்படி வருவான், அப்படி போவான், பார்த்து தான் போகணும். இந்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் திருப்பி வீடு கட்டலாம் போல இவங்க போட்டதில்லை. இப்போ வந்து அது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக மாறுது. அதையாவது பெருக்குறீங்களா? கிடையாது. அதுவும் கிடையாது. எவனா சாவு என்னன்னா பண்ணு அப்படின்றது. ஒரு மேயரை எந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து தான் சென்னை மாநகராட்சி இருக்கும். அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறது? இதில் மேம்பால வளைவு அந்த ஒவ்வொரு மேம்பாலத்துக்கு கீழே வந்து ஒரு அலங்கார பூங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ அந்த மாதிரி விஷயம் பண்ணி இப்போ அதில் கோடிக்கணக்கான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டி நகர் போங்க, இந்த போத்தீஸ்லேருந்து போகிறீங்கல்ல அந்த பாலத்துக்கு டப்பா டப்பாவாக இருக்கும் செடிங்க. அப்புறம் பார்த்தா டப்பா டப்பா தான் இருக்குது. இப்போ அதுலேயும் பல இது காணும். ஏன் இது ஏன் பண்ணுறீங்க? அது ஏன் இது பண்ணுறீங்க? இங்கே ஜெமினி பாலம் கட்டி 50வது ஆண்டு விழா பார்த்தா பிளாஸ்டர் பேரில் அது எவ்வளோ நாள் நிற்கும்? அது எவனா ஒருத்தன் மோதனா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அது அதே கட்ட வேண்டியது தானே. அது நல்லா இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல. எல்லாமே இவருடைய எண்ணம் என்னென்னா, ஒன்ஸு இப்போ போடணும், அதுக்கப்புறம் போயிடும், மறுபடியும் செலவு பண்ணணும். இந்த மழைநீர் வடிகால் மாதிரி தான். மழைநீர் வடிகாலுக்கு நிரந்தர தீர்வோ மற்ற இதுவோ கிடையாது. இன்னும் அந்த கெனால்லாம் இந்த இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஓம் ஜாஸ்வின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கில பத்திரிகை செய்தியாளர். இது பக்கிங்ஹாம் கெனால் 30 அடி இருந்தது, இப்போ 3 அடி 5 அடி தான் இருக்குதுன்ற மாதிரி. எப்படி இருந்தால் நான் எத்தகைய மழை வந்தாலும் சமாளிக்கூட திறமை எங்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கான ஆட்சியாளர் தான். அதில் பெரிய வெள்ளங்கள்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் உடனே மேப்போட போயிடுவோம். அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சார் மேப்பு அதான் சார் காவா தண்ணி போதா பாருங்கள், அப்படியே கை நீட்டி அப்படின்னு இருங்க சார், டக்குன்னு இறக்கிடாதீங்க ஃபோட்டோ அவ்வளோதான் சார், அப்படியே மேலே பாருங்கள் சார் ரைட்டு. அந்த அம்மா அவங்க எப்போவுமே மேலே பார்த்து தான் சார் இருப்பாங்க, மேயர் அம்மா. ரைட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சா ரைட்டு போகலாம் போ. அவ்வளோதான். குறைந்தபட்சம் அந்த ஆகாய தாமரை இந்த சேறு சகதி இருக்கிறது எதுவுமே ஒன்றும் கிடையாது. இப்போவும் இருக்குது. அன்னைக்கு உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பான், நல்லா கொட்டுற மழை பெஞ்சிட்டு இருப்பான், அன்னைக்கு உட்காந்து அள்ளிக்கிட்டு இருப்பான். அதுவும் நடக்குது.
கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நம்ம சதுப்பு நிலம், அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து பார்த்து பேசியிருப்போம். நம்ம கேசஸ் வந்து இப்போ கட்டடம் அனுமதி கிடையாதுங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் நீர்வளத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறதா வந்து இன்னைக்கு தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒப்புதலே கொடுக்காம கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா அந்த செய்தி வந்திருக்கு. இந்த துறை சார்ந்து ஏற்கனவே நம்ம ஒன்று பேசணும்ல, கார்பரேஷன் விளையாட்டு திடல விளையாட்டு திடல இவங்க காரப்பாக்கம் வருவாய்த்துறை வருவாய்த்துறை இது கோர்ட்டு கட்டுறது கொடுத்தாங்க. அந்த கதை தான். நீர்வளத்துறை அவர்கிட்ட போய் கேளுங்க, என்ன அப்படின்னா இல்லைண்ணா அந்த இதுண்ணா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவார். அதிகாரியும் இதே மாதிரி தான். பத்திரிக்கையாளன் கேமரா வச்சிருக்கும் போதே இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாருன்னா அதிகாரிட்டு என்ன பண்ணுவார்? அதனால் நீர்வளத்துறை அதாவது யார் எப்படி அண்ணன் எந்த துறையில் வேணாலும் தலையிடுவார். சீனியாரிட்டி கார்பரேஷன் பணியாளர்களாக அவர் வந்து பேசுவார். கேள்வி கேட்டால் நீ யார்? நீளத்துலாம் பதில் சொல்ல முடியாது. சிவப்பாக இருந்தாவா, கருப்பாக இருந்தாவா அப்படி. அன்றைக்கி தான் அண்ணன் என்ன பெருசாக கொளுத்தி போட்டார். அதுக்கப்புறம் தான் பெருசாக பற்றிக்கிச்சு. மீதியை வந்து இவங்க பார்த்துட்டாங்க. கூலி படம் லோகேஷ் கனகராஜ் பார்த்துக்கிட்டாப்புல. அந்த மாதிரி இன்னை வரைக்கும் அண்ணன் தானே இது. அண்ணனை நீங்கள் எதிர்த்தே பேச முடியாது. பேசுனீங்கன்னா அது ஒரு அண்ணன் துரைமுருகனோட சீனியாரிட்டி மதிப்பு இல்லையா? சீனியாரிட்டி ஆகுது. அதான் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்களா? அப்புறம் என்ன சும்மா உங்களுக்கு சீனியாரிட்டி வச்சுக்கினே இருப்பாங்களா? என்னென்ன எப்படி சொல்லிட்டு வைத்தியமா எங்களுக்கு. ஆனால் செங்கோட்டையன் போனால் நாங்கள் வருத்தப்படுவோம். 77 இருக்கிறாரு அப்படின்னு. இங்கே 71 இருக்காரு. அதெல்லாம் இல்லைண்ணா, அவர் 78 வயசுல தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காருண்ணே. யாரு? செங்கோட்டையனு. ஏங்க 40 வயசானால தூக்கம் வராதுங்க. அதுதானே, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறாங்க. எங்க அண்ணன் துரைமுருகனுக்கு பலர் வந்து ரோட்லயும் அங்கேயும் பார்த்து தூக்கத்துக்கு இடமே இல்லாமல் கிடக்குறாங்க. இன்னும் பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேலை வாய்ப்பை தொலைச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிம்மதியாக இருக்க வேண்டியதானே? இந்த வயசானா தூக்கம் வராது. அது ஒன்று இருக்குதுல்ல. அதுவும் வேதனை அடைந்தேன், வெக்கப்பட்டேன், வேதனை அடைந்தேன், தோண்டு விட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன். ஆனால் இவ்வளவு வார்த்தை இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு ஒரு நாள் மட்டும் தான் சொன்னார். நீக்கு சந்தோஷப்படுறான்னாரு. அதை எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நேற்று சந்தோஷப்படுறேன் நீங்கள், இன்னைக்கு வேதனை அடைந்தேன் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். இல்லை, ஏன்னா இவன் படிச்சாதானே. இந்த நீக்கத்துக்கு காரணமே இவர் தானே கொண்டு போய் விட்டார் இவ்வளவு தூரம். பசுமொன்ல போய் அவங்க முன்னாடி போய் நீங்க சேர்ந்துருப்பீங்க. அதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கிறதுக்கு அவர் என்ன பொதுச் செயலரா இல்லை மாவட்ட செயலரா? அன்னைக்கே நீக்கி இருக்கணுங்க. இப்போ வந்து நீக்கிட்ட அப்புறம் அதுவும் பாருங்க, ஆடு நானேதேன்னு ஓனாய் அலுவலகத்துன்னு நம்ம அண்ணன் அவர் துறையில் அவ்வளோ பேர் 13 நாளாக போராடினாங்க. அதில் போய் பஞ்சாயத்து பேசியிருந்தார். இங்கே வந்து செங்கோட்டையை நீக்கினதுக்கு தப்பு, கட்சி இப்படியே போகுது, போட்டோம் என்ன இப்போ. அதனால் இவர்கள் அந்த துறை இந்த துறையெல்லாம் கணக்கு இல்லை. அண்ணன் தலையிட்டார், முடிச்சிட்டாங்க. ஃபைல் வந்துச்சு, கையெழுத்து போடு, முடிஞ்சிச்சு. என்ன தென்னாட்டு பேசினார் அவருக்கா? எந்த விதியை நாங்கள் மீறவில்லை, நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் அப்படி இப்படின்னாரு. மறுநாள் கோர்ட்டு கூப்பிட்டு ஆப்படிச்சு விட்டுச்சு. அதுலேயும் ஒரு இது பண்ண பார்த்தாங்க அவருக்கா. ஆமாம், 1000 பத்திரப்பதிவு இதுக்கு முன்னாடிலாம் பண்ணவங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் குற்றவாளியாக சேர்க்கணும். ஏன் தெரியுமா? முடியாதுல்ல, கேஸ் முடியாது, வரவே மாட்டாங்க. இவங்க அதுலேயும் பில்டிங் கட்டி முடிச்சிடுவாங்க. எல்லாத்துலேயும் போட்டு உஷாராயிடுச்சு இப்போலாம். ஆமாண்ணே, பழைய டெக்னிக் ஆயிடுச்சு. இறுதியான கோயம்புத்தூரில் நேற்று வந்து விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு கல்லூரி மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் எஸ்பி வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காரு. அந்த விமான நிலையம் ஃபோர்ஸான இடம்னா, அங்கே நம்ம பல முறை போயிருக்கோம். அது பின்னாடி போகிற இடங்களும் ஹோப்பு, சிங்காநல்லூரோட சந்திப்பு எல்லாமே இருக்கக்கூடிய இடங்கள். அங்கே இரவு 11 மணிக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அந்த பொண்ணு அவருடைய ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசியிருந்தாங்க நைட்டு 10:30 மணிக்கு மேலே. அப்போ ஒரு கும்பல் வந்து தாக்கி அந்த பெண்ணை இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டது. அந்த பொண்ணு காணா போயிடுச்சுன்னு தான் புகார். அதன் பேரில் போலீஸார் தேடி தான் காலையில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. வீடு திரும்பலை அப்படின்றதுனால புகார். அந்த புகாரின் பேரில் தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் தரப்பில் சொல்கிறது ரொம்ப ரிமோட் ஏரியா. அது யாருமே பெரும்பாலும் நைட்டில் அந்த சைடில் யாரும் போக மாட்டாங்க. சமூக விரோதி ஏரியா. என்ன கேட்டால் இந்த மாதிரி ஏரியாக்கள் போகாமல் வேறு எங்கேயாவது நீங்கள் சந்திங்க போங்க, அது கேட்டால் தான் சொல்லுவாங்க. சந்திங்க போங்க, ஏதோ நல்ல ஒரு இதில் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சமூக விரோதிகள் தைரியமாக தனியாக, அதாவது ரிமோட் ஏரியாவில் மாட்டினா பண்ணிடுவோம் அப்படின்றது மிக கொடுமையான ஒரு விஷயம். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, கஞ்சான்றது வந்து நீங்கள் வெளியில் கண்டுபிடிக்க முடியாது. போதையில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கஞ்சாவில் இருக்கிறவன் கொஞ்சம் வலுவாகவே இருப்பான். இந்த கஞ்சா இது வந்து மற்ற நரம்புகளை முறுக்க வச்சு அவன்கிட்ட நீங்கள் ஒரு போலீஸ் கூட மல்லு கட்ட முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு கஞ்சா வியாபாரம் பிடிக்க போனோம், இப்படி அடிக்க போகிறான். ஏன்னா ஒரு மாதிரி அந்த வலு இருக்கும் அந்த கஞ்சா அடிக்கிற போது. இந்த உடம்பு ஃபுல்லாக அப்படி வீரியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாகன சோதனையோ எதுவுமே தேவைப்படாது. ஆனால் அவன் வந்து கொடூரத்தோட உச்சத்தில் இருப்பான். அதுதான் உதாரணம். இந்த குளத்தூரில் வெட்டுறானுங்க பாருங்கள். ஜெயிலேருந்து வந்துட்டு போர் அடிக்குது அவங்களுக்கு. போர் அடிக்குதுன்னு வெட்டுறாங்க.
எவ்வளோ ஒரு அங்கே கொடுமை. போலீஸ் வந்தாலும் போலீஸையும் வெட்டுவோம். மறுநாள் காலைல தான் அவனுக்கு புரியும், போதை இறங்கின அப்புறம் தான். இவ்வளோ பெரிய வெட்டோம் அப்படின்வான். ஒன்றையுமா சார் வெட்டினேன் அப்படின்னு அவரையும் கேட்பான். அப்புறம் இது என்ன கால்லையும் கையிலையும் கட்டு போட்டு வச்சுக்கிறேன், என்ன தெரியல. வலிக்கு விழுந்துட்டேடா. அப்படியா, போதையில் தெரிலண்ணா அப்படின்வான். அப்படி தான் இன்றைக்கி மோசமாக போய்கிட்டு இருக்குது. இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். போதை மாநிலமாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட. அதோடைய வெளிப்பாடு இப்படி தான் நடக்கும். பின்ன போதை வச்சுட்டவன் சும்மா இருப்பான், சம்பவம் செய்வான். போலீஸு இதுக்கான அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடு இவங்கள தான் பந்தோபஸ்து அது இதுன்னு போட்டுருந்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அந்த எஸ்ஓஎஸ் அதெல்லாம் பயன்படுத்தி தான் உடனே நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், போலீஸ் உடனே போயிட்டுருக்கோம். அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இதாம்மா எஸ்ஓஎஸ்ன்னு கொஞ்ச நாள் பண்ணீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க. இதில் இன்னொன்றுன்னா, கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வருது, அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை ஏமாற்றி பணம் பறிக்குது. ஒரு டாக்டர் ஒருத்தர் 12 லட்ச ரூபா விட்டுருக்காரு. அந்த எதிரில் நிற்கிறது பேசுகிறது, லேடி பேசுது, இவரும் பேசுகிறாரு. அது லேடி பேசல, இவனும் பேசினுக்கிறானுங்க. அப்புறம் அது ட்ரெஸ் ஆகுறான்னு சொல்லுது, அது ஏதோ ஏஐலே அதை போட்டு பண்ணிட்டானுங்க. இவரும் இங்கே நம்பி ட்ரெஸ் ஆகுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவர் நிர்வாணமாக அந்த படத்தை பார்க்குற மாதிரி இவருக்கே அனுப்புகிறானுங்க ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாம். துட்டு தரலைன்னா அவன் சொந்தக்காரன் அவன் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. இவர் நிர்வாண குளத்தில் இருக்கிறது ஒன்று, நிர்வாண குளத்தில் அதை பார்க்குறாங்கிறது ஒன்று. எவ்வளோ பெரிய விஷயம். உடனே பயந்து போய் அவன் கேட்குறது 2 லட்சம் 3 லட்சம் தானே கொடுத்துடலான்னு கொடுத்துட்றாரு. அவ்வளோதான், தலையை விட்டிங்கல்ல முடிஞ்சு அப்படி இப்படின்னு 12 லட்சம். அதுக்கப்புறம் போலீஸுக்கு போன பிறகு போலீஸே அந்த பதிவெல்லாம் நீக்கிறது மற்ற வேலைலாம் பண்ணுது. இந்த மாதிரி ஆண்கள் மாட்டுறாங்க, ஓகே. பெண்கள் இன்றைக்கி செல்ஃபோன் வந்து ஒரு மோசமான ஒரு ஆயுதம். செல்ஃபோனில் நீங்கள் என்ன வேணால் கேமரா வச்சு எடுக்கலாம், அதை எடுத்து வச்சுட்டு மிரட்டலாம் செய்யலாம். பயந்துட்டவங்கள பயன்படுத்துகிறாங்க, குழந்தைகளை மிரட்டி பண்ணுறதெல்லாம். இதில் இது ஒரு பார்ட்டுனா, ஒரு கும்பல் மாதம் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிற ஒரு பெரும் பிஸ்னஸை இந்த மாதிரி ஆப்கள் மூலிமா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வறுமையில் இருக்கவங்களை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இதுக்கு யார் சபலபுத்தி உள்ள ஆண்கள், அது இளைஞர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் எல்லாருமே. அவனுக்கு என்ன வீட்டில் போனால் வழக்கமாக நம்ம எல்லா குடும்பத்திலும் என்ன நடக்கும், அவங்க டெய்லி வா கண்ணாலா மணாலா இன்று மட்டும் எப்படி இருக்கிறீர்கள், ஏன் இப்படி வாடி போயிருக்கீர்கள், உங்களுக்கு நான் எதாவது பண்ண அப்படியே பண்ணுவாங்க. ஏங்க கரண்ட் பில் கட்ட சொன்னேன் கட்டினீங்களா, இல்லை மறந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் ஃபுல்லாக தானே வேலை அவங்களுக்கு, இப்படி தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இவன் இப்படியே ஒரு சலிப்பில், அப்புறம் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறவன், ஒரு ஒண்டு கொடுத்துட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி செல்ஃபோன் தான் போகலாம் அப்படின்னு. அவன் செல்ஃபோன் அவன் இது பண்ணி போகும்பொழுதே அவனுடைய எல்லா விஷயமுமே நீங்கள் செல்ஃபோனில் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுக்கிறோம். எல்லாமே அதில் தான் பேர் எந்திரிச்சு டெய்லி எவ்வளோ இருக்குது, நேற்றுள்ள பணம் இன்றைக்கி இருக்கா இல்லையா, களவு போய்விட்டதான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மோசமாக போய்கிட்டு இருக்குது. அப்போது இந்த வாட்ஸ்அப் செயலி அந்த இது அந்த மாணவிகளுக்கான அந்த பாதுகாப்பு எஸ்ஓஎஸை எல்லோரும் டவுன்லோடு பண்ணிட்டு, அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை சார், அந்த போராட்டம் நடக்கிற நேரத்துலேயே கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிற இடத்துல அந்த பொண்ணோட செல்ஃபோனை வந்து அப்படி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்காக வந்து விட்டு வைப்பாங்க இவங்களாம். இன்றைக்கெலாம் பாருங்கள், கண்ணாடி உடைச்சிருக்காங்க, கண்ணாடி உடைக்கிற அந்த போராட்டம் நடக்குது இல்லை அந்த நேரத்தில் அப்படின்றான். அப்போ அந்த எஸ்ஓஎஸ் மேலே நம்பிக்கை வரணுன்ற வந்துட்டான் பார்க்குறான்னால நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். பட்டுன்னு அது இது ஆரம்பத்தில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஏகே விஸ்வநாதன் இருக்கும்போது இங்கே பெரிய அளவில் அவரே சில கல்லூரிகள் இது பண்ணாங்க. டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அந்த பெண்கள் குழந்தைகளுக்கான பிரிவு கமிஷனரு எல்லாரும் கூட்டம் போட்டு எல்லாருக்கும் மாணவிகள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டாங்க. இது இன்றைக்கி நீ உங்களை பாதுகாத்துன்னா அந்த இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணால் தான் போலீஸும் ஏதோ ஒர்க்கும் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் போய் போலீஸும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரிமோட் ஏரியானா டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது வந்து கண்ணுக்கு தெரிந்து நடந்தது. புகார் அளிக்கப்படாதது அதே இடத்துல பல நடந்திருக்கும். அதனால தான் இவர்கள் அத்துமீறுகிறார்கள். எங்கேயாவது காரு கீர் ஓரம் கட்டி நிற்கிதுன்னா உள்ளே போய் பார்க்கறது, ஆணும் பெண்ணும் இருந்தால் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறது. திருட்டுன்னு வேணால் புகார் தருவான், பாலியல் பலாத்காரம்னு புகார் தரமாட்டோம். பாலியல் பலாத்காரம் நடக்கிற இடத்துலேயே பல இடங்களில் உங்களுக்கு புகாரே இருக்காது. அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை இழந்துடும். யார் காதலன்னு விட்டு விலகிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்களும் ரிமோட் ஏரியா இந்த மாதிரி விஷயங்களில் என்னதான் இன்றைக்கி நம்ம போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன் அப்போனா வரமாட்டாங்களா?
அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் வரலாம். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேள்வி தான். ஆனால் நாமளும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்து இருந்துக்கணும். பெற்றோர்களும் குழந்தைகளை குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வரணும், எங்கே இருக்கிற என்ன இருக்கிறன்னு கண்காணிக்கிற வேலை. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் போட்டு நையின்னு நச்சரிக்கிறது. அது படிச்சுட்டு அது பண்ணிட்டு எங்கே போனேன் டியூஷனுக்கு போறியா, அப்படி வந்தேன் அப்படி வந்தேன். காலேஜ் சேர்ந்தோன்னே என்னமோ ப்ரீபேட் அப்படியே விட்டு, அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கவனிக்கிறதே இல்லை. அவன் பையன்தான் அவன் மது பழக்கம் போதை பழக்கத்தை ஆளானாலும் கண்டுக்கிறது கிடையாது. பெண் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. கேட்டால் பெண்கள் நள்ளிரவில் நடமாடக்கூடாதா அப்படின்றது. ஏவா அதெல்லாம் நடமாடலாம், தப்பு சொல்ல. கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சிங்க, அது நல்லது. தீய பழக்க வழக்கங்களுக்கு நான்லாம் பார்க்குறேன் சில பார்லலாம். முன்னெல்லாம் அப்பர் கிளாஸ் இருப்பாங்க. இன்றைக்கி மிடில் கிளாஸ் பெண்கள் இளைஞர்களே தள்ளாட்டத்தோடு போடுறதும் வாந்தி எடுக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்பி படிக்க அனுப்புகிறாங்க, நம்பி வேலைக்கு கிராமத்துலேருந்து வேலைக்கு வந்துடுறாங்க, நல்ல பொசிஷன் வர்றாங்க. இந்த வயசில் எதுவும் தெரியாது, எல்லாமே நல்லா தான் தெரியும். நாங்களாம் கல்லூரி படிக்கும்போது இந்த சரக்கு அடிக்கிற பசங்க கேட்பாங்க, இல்லைப்பா வேணாப்பா அப்படின்னா, அது ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவாங்க. ஆண்மையே இல்லாதவன்னு சொல்லுவாங்க. குடித்தாதான் ஆண்மைனா நான் ஆண்மை இல்லாதவனே வச்சுக்கப்பான்ற மாதிரி கூட போய் மிக்சர் சாப்பிட்டுக்கின்னு அப்படி வந்துடுறது. என்ன விஷயம்னா அந்த மனநிலையில் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி ஒரு காரணமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் குடிக்கிறாங்கன்னா அந்த வீட்டு பையனும் குடிப்பான். ஒன்ஸு குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நீ எங்கே குடி கிடைக்கும், ஓசியில் கிடைக்குமா தான் பார்ப்போம். அப்போ இந்த மனநிலை என்ன ஆகும்னா, இன்னொன்று ஆண்மை. சிகரெட்டு குடித்தா ஆண்கள் ஆண், ஆமாம், அது தோரணை. சரகச்சா பெரிய ஆண் அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸ் பேசுகிற அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா சரகச்சா தான் நம்மளுக்கு ஒரு லிங்க்கு கிடைக்கும். உனக்கு இங்கே லிவர் போயிடுமே. அது நான் என்ன சொல்கிறேன், மதுலாம் நம்மலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எதுவும் அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் எந்த நட்பும் சரி எதுவும் சரி கரெக்டாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில் பிரச்சனை வராது. அதை தாண்டி அந்த எல்லையை கடக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் வருது. இதுக்கு எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் இருக்கிறது, பெற்றோருக்கும் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லோரும் இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், இந்த மோசமான இதுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் இப்போ ரோட்டில் குடிச்சிட்டு இவன்னு கத்தியை சுற்றின்னு இருப்பான், அவன்கிட்ட போய் ஆயின்னு வீரத்தை காமிச்சின்னா 2 இழுப்பு இழுத்துட்டு போயிடுவான். லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க, உனக்கு ஏன்டா தேவையில்லை வம்பு. அதுக்கப்புறம் போலீஸில் புகார் கொடுத்தா மறுபடியும் வந்து மாட்டுவான். அவன் இல்லைன்னா அவன் சொந்தக்காரன் சொல்லுவான், அதான் மன்னிச்சு விட்டுருப்பா, இந்த வாண்டையார் அடிச்சார்ல, ஆமாம் பெரியப்பா சித்தப்பா அடிச்ச மாதிரி மன்னிச்சு விட்டுருணுமா அந்த பூசாரி. எப்படி அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. சரி, அவன் தான் கோவத்தில் 2 இழுப்பு இழுத்துட்டான், அதை போய் நீ புகார்லாம் கொடுத்துட்டு கோர்ட்டு கிட்டு வந்தான், வந்து அவர் இழுக்கல நானாக விழுந்து கீறிக்கிட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கண்ணா அப்படின்வான். என்ன பண்ணுறது, அறுப்பம் வாங்கி இது பண்ணணும். அதனால் இடம் பொருள் ஏவல் தான் வாழ்க்கை, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. மிக்க நன்றி நம்ம நேரத்தை கற்றுக்கிட்டு.